பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட ரூபாய் 4 கோடி சம்பந்தமாக பாஜக மாநில அமைப்பு செயலாளர், பாஜக மாநில பொருளாளர் ஆகியோருக்கு சிபிசிஐடி சம்மன் கொடுத்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நாள் முதல் இன்று வரை இருக்கக்கூடிய இந்த முக்கிய தகவல்கள் என்ன? கடந்த மாதம் 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த பணத்தை கொண்டு வந்த 3 நபர்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தியதுல இந்த பணமானது நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்புடையது என்பது அவர்களுடைய வாக்குமூலத்தில் பெறப்பட்டது. இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பாக தாம்பரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தற்போது தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே இந்த கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த சதீஷ் பெருமாள், நவீன் உட்பட 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சிபிசிஐடி போலீசார் இந்த பணம் தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு அவர்களது வாக்குமூலத்தை பதிவு செய்து மேலும் இது தொடர்பாக இடங்களிலும் சோதனை மேற்கொண்டனர். இந்த நிலையில இதற்கிடையே இந்த பாஜக பிரமுகரான கோவர்தனிடமும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில தற்போது மேலும் 2 பாஜக நிர்வாகிகளுக்கு சம்மன் அளித்து இருப்பதாக சிபிசிஐடி தரப்புல ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாஜக மாநில அமைப்பு செயலாளரான கேசவ விநாயகம் மற்றும் பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் ஆகியோருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளனர். இன்று காலை 10 மணி அளவில் எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி தலைமை அலுவலகத்துல இவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு அவர்கள் சம்மன் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில இவர்கள் இருவரும் வெளிமாநிலத்துல தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு வருவதால இவர்கள் கால அவகாசம் கேட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இவர்கள் ஆஜரான பின்னே இந்த பணம் யாருடையது என்பது தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் இவர்கள் இருவரிடமும் தீவிரமாக விசாரணை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏற்கனவே பாஜக பிரமுகர் கோவர்தன் உட்பட பல நபர்களிடம் இது தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்ற நிலையில இதனை அடிப்படையாக வைத்து இவர்களிடமும் கேள்விகளை முன்வைக்கலாம் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.